படிப்புக்கு என்ன செய்வேன்? படிப்பு செலவுக்கு என்ன செய்வேன்? படிப்பு செலவுக்கா? அவனுக்கு படிக்க போட்டு இவரை படிக்க வச்சு கொண்டு வந்துட்டாங்க. எப்படியோ அவனை படிக்க வச்சு 4 வருஷத்துக்கு என்ன படிக்க வைக்க? அக்ரி விவசாயில காலேஜில் சேர்ந்துருக்கேன். அக்ரி விவசாயில சேர்ந்துருக்கேன். அக்ரி விவசாயத்தில் அகத்திய பெருமான்கிட்ட நல்லபடியாக படிக்கணும், ஃபீஸ் கட்டணுங்க. ஒரு வரைக்கும் இல்லாமல் நான் இன்னும் தவிச்சிட்டு இருக்கேன். பிள்ளைய படிக்க வச்சு படிக்க வைக்க அவன் வேலைக்கு வரலாமாக்கா? படிச்சுக்கிட்டே இருக்கான். படிச்சுக்கிட்டு இருக்காளா? அவளும் காலேஜ் 3ஆவது வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கா. எப்படியோ படிக்க வச்சு கொண்டு வந்துட்டாங்க. தெய்வமே நீங்கள் தான் எனக்கு பாரு, என் நிலையில நீங்கள் தான் பார்த்துக்கிடணும் அப்படின்னு நான் தெய்வம் நினைக்கிறேன். அவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு வராங்க. காலையில் எதுக்கு சாமி முடியா சபையை பார்த்து கூட்டிகிட்டே வரையா? அவளும் உங்கள் பேத்தியாலும் கூப்பிடுவா. காலையில் தொடர்ச்சியாக சபையினுடைய நாமத்தை, சித்தன் நாமத்தை, அகத்திய நாமத்தை அதிகாலை வேலைகளில் உச்சரித்து உன் பணியை செப்பனே நிறைவேற்றி வா, உன்னுடைய இகலோக பணியை செப்பனே நிறைவேற்றி வருகின்ற பொழுது அதற்குரிய காலங்கள், அதற்குரிய நற்காலங்கள் தொடங்கி ஏற்றமுடன் நீ உரைத்தவாறு அத்தகைய கல்வி நிலைகள் உயர்ந்தோங்கி நிற்பதற்குரிய சூட்சம ஆற்றல் கொண்ட ஆசி நிலைகளை அகத்தியன் வழங்கி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. எப்போ மாதிரி கேட்ட அகத்திய பெருமான் சொல்லிட்டார், திருப்பி கேட்டுட்டே இருக்கக்கூடாது. எப்போ மாதிரி சாமி கொடுத்துக்கிட்டே வரணும். வரையில் அதுக்குண்டான சந்தர்ப்பங்கள் அமையும். உனக்கு யார் மூலியமாச்சும் அமையும். நீயும் வந்து வேலை பார்த்து ரெடி பண்ணிக்கிறது யார் மூலமாச்சும். தொழிலும் கிடைக்காம நான் கஷ்டப்பட்டுட்டு வரேன். அதுக்கு எல்லாருக்கும் சேர்த்தான், எல்லாருக்கும் சேர்த்தான். வேலைக்கு போனாலும் கெடுதல் பண்ணிக்கிட்டு வராங்க. கெடுதல் பண்ணதுன்னா அவங்க தான் பார்த்துக்கணும். நீ விடாம அகத்திய பெருமான கும்பிடு, சபையை நோக்கி கும்பிடு. அவனும் போது வெளியே எனக்கு பிறக்கணும்னா அது மாட்டேங்குது. தெய்வமே உனக்கு 2 பிச்சையில கொடுத்துருக்கீங்க. என் தலையில நீங்கள் தான் பிச்சையில பார்த்துக்கணும். நான் வளர்த்து உங்கள் பிச்சையில வளர்க்கணும், கட்டி வைக்கணும். சொல்லியிருக்காரு, நீ வழிபட்டு வா. வீடு கட்டுறதுக்கு அவங்களுக்கு பௌர்ணமிக்கு 4 பௌர்ணமிக்கு போக சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம தான் பார்க்கணும். இப்போ வந்து எப்படின்னா இப்போ திருச்சபையில இருந்து டிராஃபிக் போட்டு கொடுக்கணும் அப்படின்னா நீ சாமி கூடலாம் உனக்கு டைம் ஆரணும். என்ன ராஜபெருமான் அதுக்கெல்லாம் நம்ம என்ன கேட்க முடியும்? எல்லாத்துக்கும் நீ சபைய முழு சரணாகதியோட வழங்கி வா. உங்களுடன் சொல்லக்கூடாது. அதற்குள்ள கால நேரங்கள் சரியா வரையில எல்லாம் சரியா நிற்கணும். பொறுமை இங்க அவசியம் சித்த சபையில. அப்ப என்ன செய்ய நினைச்சுக்கிட்டு இப்ப எப்படியும் வந்து அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல சேர்த்துட்டு இல்ல, இதே பெரிய விஷயம் தானே. இதுக்கு அப்ப கடவுள் உனக்கு அனுகிரகம் கொடுத்துருக்காருந்தா. போன வட்டம் வரையில என்ன சொல்லிக்கிட்டு இருந்தா, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது, எப்படி இவ்வளவு பிரச்சனைக்குள்ள மட்டும் அவனை சேர்த்துட்டே இல்ல. பிரபஞ்சம் பார்த்துக்கிறோம். நீ பிரபஞ்சத்துக்கு டெய்லி காலையில கும்பிடு. ஏதோ ஒரு வழியில வந்து உனக்கு உதவி பண்ணுவாங்க. அந்தம்மா வேற பையனோட படிப்பு கேட்டு நீங்க வரையில எவ்வளவு குழப்பத்தோட வந்து சபைக்கு வரையில இப்ப கொஞ்சம் கொஞ்சம் எப்படியோ மூச்சு முட்டதுக்கு அகத்திய பெருமான் மூச்சு விடுறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்களை கொடுத்திருக்காரு. அது உங்க முகங்களை பார்த்தாலே தெரியுது, உங்க ஆட்களை பார்த்தாலே நீங்க எப்படி வந்திருக்கு, இப்ப எப்படி ஒரு தெளிவா இருக்கேன்னு தெரியுது. ஒரே நம்பிக்கை. நாங்க அகத்திய பெருமான்கிட்ட எப்படி அடுத்த பூஜைக்கு துட்டு கொடுங்கன்னு கேட்க முடியுமா? கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாருன்னு நினைச்சா கொடுத்துருவாரு. ஒரே நம்பிக்கை தான் வாழ்க்கை. இறை நம்பிக்கையோட வாழ்க்கை. அதான் இங்க ஆள் மன சஞ்சலம் சலனம் புலன்களில் இருந்து விடுபட்டு தெளிவாக வளம் வந்து இறையை வணங்க வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீசாய நமக. புலம்பலோடு கதறலோடு
இவன் உரைத்தவாறு இருகரத்தையும் தனக்குள் வைத்துக் கொண்டு இறைவா என்று அழைத்தாள். வர இயலாத இறைவனால் பிரபஞ்சத்தால் இருகரத்தையும் சிரசின் மேல் வைத்துக் கொண்டு இறைவா உன்னை விட கதியில்லை என்று உண்மையான புலம்பல் இல்லாத சஞ்சல சலன சந்தேக நிலையில்லாத நம்பிக்கையோடு இகலோகத்தில் வலம் வருகின்ற பொழுதுதான் இறைவனுடைய பிரபஞ்சத்தினுடைய சபையினுடைய ஆசானுடைய அகத்தினுடைய ஆசிகள் கிட்டும் என்று அகத்தியம் உரைக்கின்றோம். நிலையோடு வலம் வருக திடமாக என்று அகத்தியம் உரைக்கின்றோம். நிச்சயமாக இவன் உரைத்தவாறு ஒவ்வொரு நிலையும் படிப்படியாக கரும நிலைகள் அகல்கின்ற பொழுது நிறைவேற்றப்படும் பிரபஞ்ச அரசாட்சியின் மூலமாக என்று உரைக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்குள் தனித்தனியான கரும நிலைகள் மாநிலமாக பிறந்திருக்கின்ற ஒவ்வொருவனுக்கும் அவனவன் நிலையில் இடையூறுகள் இன்னல்கள் தடைகள் எல்லாம் இருக்கின்றன. எதற்கு என்ற நிலைதனை உணர்ந்து வளம் வருகின்ற பொழுது அவ்வுணர் நிலைகளுக்குள்ளிருந்துதான் இறை உயர்நிலையாக காட்சியளித்து அனுகிரகம் வழங்கும் என்று உரைக்கின்றோம். உணர்நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும். எவ்வாறு சித்தன் ஆதியிலிருந்து இதுகாரும் இத்தகைய நாளிகை பொழுது வரை கூறிக்கொண்டிருக்கின்றான், சொல்லிக் கொண்டிருக்கின்றான். உங்களால் தான் உங்களுக்கு இடர், உங்களால் தான் உங்களுக்கு கஷ்டம். எது? ஆசை. ஆசை என்கின்ற நிலையின் மூலமாகத்தான் அனைத்து தேவைகளும் தேவைப்படுகின்றன. தேவையை நோக்கி செல்கின்ற பொழுது அவன் இன்னல்களை நோக்கித்தான் சென்றிருக்கிறான் என்பதுதான் இறை சபையினுடைய வேத வாக்கு என்று கூறுகின்றான் சித்தன். அதனை தடை செய்து தனக்கு கிடைத்த நிலையை, தனக்கு கிடைத்த வாழ்வை உயர் வாழ்வு என்று சலனமில்லாது பயணப்படுகின்ற பொழுது உயர் வாழ்வு நிச்சயமாக கிடைக்கும் என்று அவசியம் உரைக்கும். அந்நிலையை நோக்கிய பயணத்தை தான் சித்தன் கூறிக்கொண்டிருக்கின்றான். உபதேசமாக தீரும் நன்றும் நன்மையும் தீமையும் பிறர் வழங்குவதில்லை, தன்னால் தான் தன்னுடைய முன் ஜென்ம பாவ புண்ணியங்களின் மூலமாகத்தான் மனிதனாக பிறந்திருக்கின்றோம் என்ற நிலையோடு வளம் வருகின்ற பொழுது ஞானம் என்ற நிலையை கொஞ்சமாவது சிந்தையில் வைத்து வளம் வர வேண்டும் என்று அகத்தியம் உரைக்கிறார். இதை சித்தன் தான் உரைப்பான் என்று அகத்தியம் உரைக்கிறார். உரைக்க வைத்து விட்டார்கள் சிவபுரை தளபதி என்று அவ்வாறு வளம் நிச்சயமாக அகத்தியனுடைய ஆசியும் சித்தனுடைய ஆசியும் இறைவனுடைய ஆசியும் உன்னை வந்தடையும் என்று நல்ல ஆசி வழங்கி நீர் புன்முறுவலோடு நீர் மகிழ்வோடு இல்லமதில் செல், உனது நிலைதனை கண்காணிக்கின்றது சபை, பிரபஞ்சம் உனக்கு ஆசி வழங்கிவிட்டது என்று அகத்தியம் கூறி மகிழ்ந்தவர். இப்படி அகத்தியர் ஒரு நாளும் ஆசி அது விட்ட மாட்டேங்க. அகத்திய பெருமான ஒரே அதை கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம தான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டுட்டு போனோம். சித்தர்கள் சூட்சமத்தில் அனுகிரகங்கள் கொடுப்பாங்க. சித்தர்கள் கையில ரூபாய் கொடுப்பாங்க. எல்லாம் அதுக்கு முன்ன சந்தர்ப்பத்தை எல்லாம் பிரபஞ்சம் அமைச்சு கொடுக்கும். அதுக்கு உயர் நம்பிக்கையோட உயர் சரணாகதியோட இருக்கணும். நீ சொல்லதை கேட்காம மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்க, சொல்லதை கேட்கணும். ஓம் அகதீஷாய நமக.